ஜெயிக்கிற படம் வந்தால் கேண்டீனில் வியாபாரமாக பார்க்கிங்கில் வண்டி அதிகமாக இருக்கும். திரௌபதி டோ கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேச்சு பிடிச்ச நாய் வேட்டைக்காகாது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் அந்த இயக்குனர் பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பண்டைய வரலாறு தோண்டி எடுத்துகிட்டு வர்றேன், அது இது என்னென்னவோ சொன்னார். படம் முழுக்க அவங்களுக்கு வித்து நம்ம எப்படி எங்கேயா இருந்துச்சோ யூத்துக்கு இந்த தாய்க்கிளை படம் வந்து வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் 2 மாதங்களில் தமிழ் சினிமா எப்படி இருந்தது? எத்தனை தமிழ் திரைப்படங்கள் வெளிவந்தன? தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜனவரிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா ஒரு வருஷத்தில் தமிழ் சினிமாவுக்கு தாண்டி தேட்டர்களுக்கு ஒரு 4 சீசன் தான். இந்த 4 சீசனில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வசூல் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த தேட்டர் தம் கட்டி 365 நாள் வரும். அப்படி பார்த்தோம்னா ஜனவரியில் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவலுங்கிறது வந்து ஒரு 300லேருந்து 400 கோடி ரூபாய் என்பது தமிழ்நாடு திரையரங்கில் வியாபாரம், அதாவது டிக்கெட் வசூல், கேண்டீன், பார்க்கிங் இப்படியெல்லாம் வரும். ஜெயிக்கிற படம் வந்தால் கேண்டீனில் வியாபாரமாகும், பார்க்கிங்கில் வண்டி அதிகமாக இருக்கும். ஜெயிக்காத படம் வந்தால் இது எல்லாமே பாதிக்கும். அப்படி பார்த்தோம்னா நம்ம ஜனவரியில் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 31 நாளைக்கு 22 படம் வந்திருக்கு தமிழில், நேரடி தமிழ் படம். இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பார்த்தோம்னா சிவகார்த்திகை நடித்த பராசக்தி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீண்ட போராட்டத்துக்கு பின்னாடி சொத்துக்குத்தெல்லாம் விற்று ஞானவேல் ராஜா ரிலீஸ் பண்ண வாவாத்தியார். யாருமே எதிர்பார்க்காம இந்த பொங்கல் ரேஸில் வந்து குதித்த படம் தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா ரொம்ப நாளைக்கு பின்னாடி நடித்த படம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சூர்யா படத்துக்கு போட்டியாகவே நான் வருவேன்னு சொல்லி தொட்டையை தட்டி மாற தட்டி பாஜக சப்போர்ட்டு எல்லாம் இருந்து வந்த படம் தான் திரௌபதி டோ. இந்த ஜனவரியில் வந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சின்ன பட்ஜெட்னு பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்பாட் மச்சி மெல்லிசன். இதுதான் இந்த ஜனவரியில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள். இதில் எல்லாருமே எதிர்பார்த்தது அரசியல் சினிமா. இன்றைக்கி இருக்கக்கூடிய கலநிலவரத்துக்கு பராசக்தி பெருசாக போகும். ஏன்னா ஜனநாயகன் போட்டி அவரம்னு எதிர்பார்த்தாங்க, ஜனநாயகம் வரலைங்கிறதெல்லாம் பெருசாக எதிர்பார்த்தது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கோட்டை தாண்ட முடியலை பராசக்தினால். தமிழ்நாட்டிலே அதனுடைய வசூலுங்கிறது வந்து ஒரு 30-40 கோடிக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அதனால் போக முடியலை. சிவகார்த்திகேயன் தொடர்ச்சியாக வெற்றி படங்களில் நடிச்சிட்ருக்காருன்றது இமேஜ் இந்த படத்தில் அவருக்கு மைனஸ் தான் இருந்தது. திரையரங்குகளுக்கு அந்த படத்தினால ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்லாம் பெனிஃபிட்டுங்கிறது இல்லை. அதே மாதிரி வாவாத்தியார், அந்த படத்தினுடைய பட்ஜெட், அந்த பட்ஜெட்டுக்குரிய வியாபாரம், அதுக்குரிய ரெக்கவரி என்பது வாவாத்தியாருக்கு படத்துக்கு இருந்தது. தமிழ்நாடு திரையரங்கில் அதனுடைய வசூல் மோசமாக இருந்தால் கூட அந்த படத்தினுடைய டிஜிட்டல் ரைட்ஸு, சேட்டலைட் ரைட்ஸு, வெளிநாட்டு விநியோக உரிமை, இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாக்க அந்த படம் நஷ்டப்படம் கிடையாது, லாபகரமான படம் தான். ஆனால் ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா அவனுடைய கடந்த கால கடன்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கண்ணுக்கு முன்னுக்கு நின்றதுனால வாவாத்தியார் வந்து நஷ்டப்படும்ன்ற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு. ஆனால் அப்படி சொல்ல முடியாது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். திரௌபதி டோ கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேச்சு பிடிச்ச நாய் வேட்டைக்காகாது அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் அந்த படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ரிலீஸுக்கு பின்னாடி வரைக்கும் அந்த இயக்குனர் பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பண்டைய வரலாறு தோண்டி எடுத்துகிட்டு வர்றேன், அது இது என்னென்னவோ சொன்னார். ஆனால் முதல் ஷோவிலே அந்த படம் தெரிச்சு தேட்டரை விட்டு காணா போனதான் மிச்சம். அதில் என்னென்னா எனக்கு எதிராக சதி நடக்குது, இந்த படத்தை ஓட விடாமல் தடுக்கிறாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டு எவ்வளோ பெரிய சக்தி தடுத்தாலும் அந்த படம் ஜெயிச்சு ஆகும். இது கடந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் ஆளுங்கட்சியை எதிர்த்த இந்த படத்தை ஓடவே விடக்கூடாதுன்னு சொன்ன முதல் ஒரு படம் 100 நாள் ஓடிச்சு. காதலில் விழுந்தேன்னு ஒரு படம் ஓடிச்சு. இப்படி நிறைய வரலாறு இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறது பூரா என்னென்னா ஜாதி படம் எடுத்துகிட்டு இருந்தார், இப்போ மதத்தை பற்றி படம் எடுக்க வந்தார். அதாவது உண்மைக்கு புறம்பாகவும் வரலாற்றை திருச்சும் எடுக்கப்பட்ட ஒரு படம். 12 கோடி ரூபாயில் எடுத்தேன். ஆனால் 1 கோடி ரூபா கூட தமிழ்நாட்டில் இந்த படம் வசூல் பண்ண முடியலை. ஏன்னா படம் உட்கார முடியலை ஆடியன்ஸுனால.
அதனால் அந்த படமும் ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை எல்லாரும் பார்த்து முட்டு கொடுத்தா கூட ஆடியன்ஸு கண்டென்ட் இருந்தால் பார்க்குறான். அது யார் சொல்கிறதுங்கிறத பொறுத்ததில்லை. யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் கண்டென்ட் இருந்தால் படம் ஜெயிக்கும். அப்படித்தான் நீங்கள் வந்து ஹாட்ஸ்பாட் வச்சு வந்து படம் அவங்க 4வது நாளில் சக்ஸஸ் மீட் நடத்தினாங்க. என்னென்னு விசாரிச்சு பெருசாக தேட்டர் வசூல், சேட்டலைட்டில், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது எங்களுக்கு லாபம். ஸோ ரொம்ப பேசலை. என்ன வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை செஞ்சுட்டு காசு சம்பாரிச்சிட்டு போகிறோம். மெல்லிசைங்கிறது வந்து நீங்கள் வந்து கிஷோர் நடித்த படம், அந்த கண்டென்ட் வைஸாக நல்ல படம். பட் கமர்ஷியலாக எங்கள் படம், அந்த படம் இங்கே ஹிட் அடிக்க முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்பு, ஒரு பிரமிப்பு, அரசியல்வாதி தலையீடு இது எதுவுமே இல்லாமல் ஆக்சுவலாக ஜனவரி கடைசி அல்லது பிப்ரவரி தான் அப்படிங்கிறது தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற படம் ஜீவா அடித்த படம் இருந்தது. ஸோ பொங்கலுக்கு ஜனநாயகன் வரலைங்க பட்டிங்க, டப்புன்னு அந்த படம் உள்ளே இறங்குது. எந்த விதமான ஒரு பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லை. 2 நாளைக்கு முன்னுக்கு மீடியாவுக்கு படத்துக்கு போடுறாங்க. மீடியா படம் பார்க்குறது நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து அது ஒரு என்கேஜிங்காக இருந்துச்சு. ஆபாசம் கிடையாது, பெருசாக ஹீரோவுக்கு வந்து ஒரு கிளாமர் கதாநாயகிலாம் கிடையாது, ஹீரோ ஹீரோயின் சாங் கிடையாது. ஸோ ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கல்யாணம், ஒரு சாகம், இது ஒன்றோட ஒன்று மோதும் பொழுது தான் இங்கே வரக்கூடிய பங்காளி சண்டை, உள்ளூர் பகை, இதையெல்லாம் வச்சு நீங்கள் லைவாக நம்ம வாழ்க்கையில் நேரடியாக சந்தித்த விஷயங்களை லைவாக வரும்பொழுது படம் பார்க்குற ஒவ்வொரு ஆடியன்ஸும் இது தான் பக்கத்து வீட்லேயே, சொந்த ஊர்லேயோ, சொந்தக்காரங்களையோ நடக்கிறதா ஃபீல் பண்ணுறான். ஸோ அந்த கண்டென்ட் வந்து அவனுடைய வாழ்க்கையோடு ட்ராவல் ஆனதுனால படம் தமிழ்நாட்டில் அந்த படம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய பம்பர் ஹிட்டு. இது வந்து கண்ணன் ரவின்னு ஒரு தயாரிப்பாளர் இருக்கார்ல துபாயிலேருந்து, அவருக்கு கிடைத்த முதல் வெற்றியா இது? கண்ணன் ரவி வந்து தயாரிப்பாளரை பற்றிய தகவல்ங்கிறது வந்து வெவ்வேறு விதமான தகவல் இருந்தாலும் அவர் ஏற்கனவே தமிழில் ஒரு படம் எடுத்தார், ராவணகோட்டம்னு ஒரு படம். பாக்கியராஜ் மேலே அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அபிமானம், மரியாதை காரணமாக அந்த பையனுக்காக ஒரு படம் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்ட்டு அந்த படம் எடுத்தார். அந்த படம் சம்மந்தப்பட்ட தயாரிப்பு இயக்குனரை தவிர்த்து அந்த படம் சம்மந்தப்பட்ட தயாரிப்பு நிர்வாகிகள், அது ப்ரொமோஷன் எல்லாருமே அந்த கம்பெனியை சீட்டிங் தான் பண்ணாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய லாஸ் அந்த படத்தில், படம் ஓடலை. அதுக்கு அடுத்து தான் வந்த படம் ஜீவா நடித்த படம். இதில் அவங்க தெளிவாக நேரடியாக எல்லா விஷயங்களையுமே மார்க்கெட் பண்ணதுனால நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பராசக்தி முழுப்பக்க விளம்பரம் தந்தியில் வந்துச்சு. பாகுபலிக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க தலைவர் தம்பி தலைமையில் கண்டினியூவாக 4 நாள் தமிழ் சினிமாவில் யாருமே செய்யாத ஒரு வேலை, ஃப்ரண்ட் பேஜு தந்தியில் இந்த படத்துக்கு விளம்பரம். ஸோ இது வந்து என்டையர் தமிழ்நாடு பட்டி தூக்கி பூரா படத்தை கொண்டு போய் சேர்த்துருச்சு. ஸோ அந்த தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் அவர் தொழில் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொல்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வர்ற லாபத்தின் ஒரு பகுதியை தமிழ் சினிமாவுக்கு ஒதுக்கீடு பண்ணுறேன், 15 படம் 20 படம் ஒரே நேரத்தில் எடுக்கிறேன்னு சொல்கிறார். அது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணுங்கிறத பல்சு பிடிச்சிட்டாங்க. அது கரெக்டாக அந்த ட்ராவலில் போயிட்டுருக்குறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக ரஜினிகாந்த் பொண்ணும் டைரக்ஷனில் ஒரு படத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் தமிழ் சினிமாவில் எப்போவெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் முதலீடு செய்ய முடியாத ஒரு கேப் வருதோ அப்போலாம் ஒரு என்ஆர்ஐ வந்து அந்த இடத்த ஃபுல் பண்ணிடுறாரு. அந்த வகையில் இந்த வருஷம் கண்ணன் ரவி குரூப் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு எனர்ஜியான ஒரு தயாரிப்பாளராக உள்ளே வந்திருக்காருன்னு சொல்ல முடியும். பிப்ரவரி மாத படங்கள். ஸோ பிப்ரவரி 28 நாளைக்கு 25 படம் வந்திருக்கு. இந்த 25 படத்தில் நீங்கள் ஜனவரியில் வந்து தலைவர் தம்பி தலைமையில் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த படம். பிப்ரவரியில் பார்த்தோம்னா 2 படம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, 2மே பட்ஜெட் படம், 2மே புது டைரக்டர். அபிஷேக் ஜீவந்த் வந்து போன வருஷம் வந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, 100 கோடி ரூபா வசூலாக கொடுத்த படம். அந்த படத்தை டைரக்ட் பண்ண வர இம்மிடியட்டாக அந்த வருஷம் அவர் நடித்த ஒரு படம் வித் லவ்னு ஒரு படம் வருது. அது டூரிஸ்ட் ஃபேமிலியில் அசோசியேட்டாக இருந்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை இயக்குறார். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அதே மாதிரி ஜனவரி மாதம் வெளியான பராசக்தி படத்தினுடைய ஹீரோ தயாரிப்பில் ஒரு படம் வருது, தாய்க்கிழவே ராதியாக நடிக்கிறாங்க. இந்த 2 படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஒவ்வொரு படமும் தலா 10 கோடி ரூபா தான்.
ஆனால் அபிஷன் ஜீவித் நடித்த வித் லவ் படம் உங்களுக்கு என்டையர் தமிழ்நாடு பட்டி தொட்டி போகிற அந்த படம் பட்டை கலப்பது வசூலில் கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் வசூல் பண்ணது. அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு 10 கோடிக்குள்ளே தான் வரும். ஆனால் 3 மடங்கு அந்த படம் லாபகரமான படமாக மாறுது. அதே மாதிரி தான் தாய் கிழவி பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்ததில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸு ப்ளஸ் ராதியாவுக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சம்பளம். தாய் கிழவி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராதியாவுடைய போர்ஷன் ஒரு 20 நிமிஷம் தான் வருவாங்க. கிட்டத்தட்ட என்னென்னா அந்த இயக்குனர் வந்து மதுரை செல்லூரை சேர்ந்தவருங்கிறதுனால அவருக்கு அந்த கருமாத்தூர் செக்கானூர்னி உசலம்பட்டி இந்த கலாச்சாரம் முழுக்க அத்துப்படி ஆகியிருக்கு. ஏன்னா தமிழ் சினிமாவில் கதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அவர் புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் எம்ஜிஆர் பட பாணியில் அந்த படத்தினுடைய கதையை வடிவமைச்சிருந்தார். எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் அதை நடிக்கும். அதே மாதிரி எம்ஜிஆர் படங்களில் வந்து எம்ஜிஆர் வரக்கூடிய சீனுங்கிறது வந்து ஒரு 20 சீன் 30 சீன் தான் வருவார். ஆனால் 70 சீன் எம்ஜிஆரை பற்றி எம்என் நம்பியார் ஒரு பிஎஸ் வீரப்பா எல்லாமே அந்த இன்று மாறுகால் மாறுகை வாங்காமல் விடக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எம்ஜிஆர்ன்ற பேர் மட்டும் அதுக்குள்ளே வந்து அந்த கதாநாயகனுடைய பேர் மட்டும் ட்ராவல் ஆகும். அதே மாதிரி தான் தாய் கிழவியில் நீங்கள் அந்த அவங்க கொடுத்த வச்சப்புறமோ ஃபஸ்ட் லுக்கு போஸ்டர் இதில் எல்லாம் நீங்கள் ராதியை பார்த்து எல்லாருமே மிரண்டு போட்டாங்க. எல்லாருமே இது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்லாம் சொன்னாங்க ராதியாவுக்கு. ஆனால் அந்த கெட்டப்பில் ராதியா வர்றது ஒரு 20 நிமிஷம் தான். பாக்கி எல்லாமே ஒரு பேஷண்ட்டாகவே ட்ராவல் ஆவாங்க. ஆனால் படம் முழுக்க ராதியாவை பற்றியான விஷயங்கள் தான் ஓடிட்டுருக்கோம். இது என்னென்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட முக்குளத்தோர் பிரபலக்கல்லர் இந்த சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் அந்த கதைக்களத்துக்குள்ளே அவர் வந்து தமிழ்நாடு அரசியலை பேசுகிறாரு, இந்திய அரசியலை பேசுகிறாரு, மதத்தை பேசுகிறாரு, ஜாதியை பேசுகிறாரு, பெண் உரிமை எல்லாத்தையுமே கந்து வெட்டி கொடுமை, அந்த முக்குளத்தோர் சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சொத்து பஞ்சாயத்து இது எல்லாமே பேசி படம் முழுக்க அவங்களுக்கு வித்து லவ் எப்படி எங்கேஜிங்காக இருந்துச்சோ யூத்துக்கு. இந்த தாய் கிழவி படம் வந்து 6லேருந்து 60 வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு எங்கேஜிங்கான படமாக இருந்ததுனால இந்த படமும் இன்னும் படம் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படம் ஒரு 10 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட படம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் 30 கோடி ரூபா வசூல் பண்ணதாக தகவல் இருக்குது. ஆனால் அவங்க என்ன அதிகாரபூர்வமாக அறிவிக்கலை வெளியே 30 கோடி ரூபாங்கிறது சர்வசாதாரணம். ஸோ இந்த ஜனவரி பிப்ரவரியில் பராசக்தி தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ் தாய் கிழவி இந்த 4 படங்கள் மட்டும்தான் ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த 4 படத்தில் இந்த 3 படமும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் திரையரங்குகள் மூலம் தமிழ் சினிமாவுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.